இப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது அமெரிக்காவுக்கு அடியாள் அவ்வளவுதான். அவன் இஸ்ரேலுக்குன்னு தனியா ஒண்ணும் இல்ல. இஸ்ரேல் ஜெயிச்சாலும் அது அமெரிக்காவோட வெற்றி தான். இஸ்ரேல் தோற்றாலும் அது அமெரிக்காவோட தோல்வி தான். ஆனா இப்ப வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் நிதானப்படுத்துங்க. எதுவும் போர் நடவடிக்கை வேண்டாம்னு கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ளேயே நெருக்கடி இருக்கு. நெட்டன்யாகுவுக்கே இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. இத தொடர்ந்து இந்த மாரி போர் புரிந்து கொண்டே போக முடியாது. இஸ்ரேலிய மக்களிடமிருந்தே அதுக்கு எதிர்ப்பு வருது. ஆட்சிக்கு பல தொல்லை அந்த அவங்க கூட்டணி ஒண்ணு இருக்குது. இஸ்ரேல்ல வந்து ஆளும் கூட்டணி ஒன்று இருக்கு. லிக்குட் அலையன்ஸ்ன்னு. அதுக்குள்ளேயே நெட்டன்யாகுவுக்கு எதிர்ப்பு இருக்கு. அவங்க ஏன் காசால போர் நிறுத்தினாங்கன்னா, இந்த உள்நாட்டு வலிமையை குலைந்து கொண்டே போவதுதான். அந்த ஸ்திரத்தன்மை, நிலைத்தன்மை வந்து இன்னைக்கு அந்த ஆட்சிக்கு இல்ல. ஏன்னா, அந்த இஸ்ரேலினுடைய உளவுத்துறை எவ்வளவு மோசமான நிலையில இருக்குங்கிறதுக்கு சான்று தான் ஹமாஸ் தாக்குதலை அவங்க தடுக்க தவறியது. ஏன்னா இவர் பெரிய மொசாது ரொம்ப உலகத்திலேயே பெரிய உளவுத்துறை எல்லாம் சொன்னதெல்லாம் என்னாச்சுன்னா, ஹமாஸ் தாக்க போறாங்கங்கிற செய்தியை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க எங்க போய் செய்யறாங்கன்னா, ஈரான் மாதிரி நாடுகள்ல ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வருத்தம், அதிருப்தி இதை பயன்படுத்தி கொண்டு அந்த நாடுகள்ல மொசாது ஊடுருவ முடியுது. ஆனா இப்ப எல்லாமே வந்து ஒரு குத்துச்சண்டை வீரன் வெளி தோற்றத்துக்கு ரொம்ப வலிமையா இருப்பான். உள்ளுக்குள்ள எலும்புகள் நொறுங்கி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நிலையில் தான் இஸ்ரேலும். அதனால இஸ்ரேலை கொண்டு ஈரானை தாக்குவது என்பதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு.